ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ பயிற்சிக்கு சனீஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரன் ரொம்ப காலதாமதமாகி லேட்டாக பயிற்சி ஆகிறவர். மற்ற எல்லா கிரகங்களை விட நவகிரகம் 9 கிரகங்கள்லையும் ரொம்ப மெதுவாக போகிறவரும் சனீஸ்வரன் தான். அதனால தான் அவர் ராசி சக்கரத்தை கடக்கிறதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கிறாரு. ரொம்ப ஸ்லோவாக கடந்து வர்றாரு. அப்போ ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் ஆகுதுன்னாக்க ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய பயிற்சிங்கிறது சனீஸ்வரனுடைய பயிற்சி. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் வருவாங்க. அவங்க வந்தால் ஒரு நேரம் வாங்கன்னு கேட்பாங்க, இன்னொரு நேரம் வாங்கன்னு கேட்க மாட்டான், விட்டுருவாங்க. சர்த்தியான்னு அவங்களும் விட்டுருவாங்க. இது பெருசாக தெரியாது. ஆனால் ஊர்லேருந்து எப்போயாவது ஒரு தடவை மாமா வருவார், சித்தப்பா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அப்படி வரையில் கரெக்டாக போய் அவங்களுக்கு சரியான மரியாதை செய்யணும். இல்லாட்டினா அவ்வளோதான் கோச்சிட்டு போயிடுவாங்க சடார்னு. அப்போ அது மாதிரி வாராது வந்த விருந்தாள் வந்ததுன்னா எல்லாத்துக்குமே அந்த ஆகா அவங்க வந்துட்டாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி சனீஸ்வரன் ரொம்ப கிராக்கியானவர். என்ன காரணம்? ஒரு தனி மனிதனுக்கு ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது சனீஸ்வரன் தான் நிர்ணயம் பண்ணுவார். அதே மாதிரி தொழிலை நிர்ணயம் பண்ணுறதும் சனீஸ்வரன் தான் நிர்ணயம் பண்ணுவார். எந்த அளவுக்கு தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க, எந்த அளவுக்கு ஆயுள் பலத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சனீஸ்வரன் தான் சொல்லுவார். அப்போ அந்த வகையில் ஜோதிட ரீதியாகவே சனீஸ்வரனுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இது சனி பயிற்சிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிங்கிறது இந்த நடப்பு வருஷத்தில் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 16/12/2014 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி இந்த சனீஸ்வரன் பயிற்சி ஆகிறப்ப எல்லா ராசிக்குமான பலன்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு வர்றதில் இப்போ நம்ம கன்னி ராசிக்கு பார்க்கலாம். என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து எண்ணி வந்தால் 6ஆம் இடம் கன்னி. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சந்திரன் உட்காந்துருப்பார். அவர் கூட புதன் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு லக்னத்தில் புதன் உட்காந்துருந்தா எப்போ பார்த்தாலும் அந்த சின்ன வயசு மாதிரியே தெரியும். அதாவது தன்னுடைய வயசை குறைச்சி காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சந்திரனோட புதன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா கன்னி புதனுக்கு உச்ச வீடு. அந்த உச்ச வீட்டில் புதன் உட்காந்துருந்தாருன்னா அப்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு சந்திரனோட புதன் சேர்ந்து நிற்கிறார். இதுவே 2-3 விதமான யோக பாக்கியத்தை உருவாக்கிடும். புதனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறாங்க இல்லையா? அன்புள்ள மதிமால் கூடி, மதினா சந்திரன், மால்னா புதன். அன்புள மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் வெண்டிர் தன்பதி அதனிற் கூடி சர்க்குண யூகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழ் ஆக வாழ்வான் அப்படின்னா பிரமாதமாக பிழைப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய யோக பாக்கியம் இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தான். அதே புதன் ஆட்சி பெற்ற நிலையில் அதே இடத்துல உச்சம் பெற்ற நிலையிலையும் உட்காருவார். கண்ணியில் உட்காந்துருந்தார்னா துங்க புதனை ஆட்சி உச்சம் துய்ய கேந்திர கோணத்தில் தங்கிற்றிருக்க குருவெள்ளி சதுராய் கூடி நின்றிடினும் திங்கள் சனியும் குரு செவ்வாய் சிறப்பாய் கூடி நின்றிடினும் வங்கக் கடல் சூழ் புவி மீதில் வருமே கணித வித்தை என்பார் அப்படின்னா பிரமாதமாக வித்தை வடித்தவன் வருவேன்னு சொல்லுன்றேன். அப்போ அப்பேற்பட்ட ராசி அந்த புதன் கூட உட்காந்துருந்தாருன்னா ரொம்ப இளமையாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சிலர் பேசுனாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிலர் பேச ஆரம்பித்தான்னா சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நகைச்சுவையை தரக்கூடிய கேட்டார் வினிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்றான். சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காருல்ல, குறள் சொல்லியிருக்காருல்ல. அது மாதிரி இந்த கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரியான டைப்பில் தான் இந்த கன்னி ராசிக்காரங்கள்லாம் இருப்பாங்க. சரி, இந்த கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மோர் தென் 80%, அதாவது எல்லாத்தையும் சொல்லலை, 80% கலர் கம்மியாக இருப்பாங்க. எல்லாம் அதனால் கொஞ்சம் இருட்டான நேரத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருமே அப்படி இருக்க போகிறதில்ல. ஒரு சிலர் நல்ல சிவப்பாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்து அதிபதியும் சனீஸ்வர பகவான். அப்போ பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் என்ன பண்ணுறார்? 5ஆம் இடத்து அதிபதி இவ்வளோ நாள் ஜென்ம ராசியில் இருந்தார், அப்புறம் 2ஆம் இடத்துல இருந்தார்.
இப்போ இந்த கடந்த 2.5 வருஷமாக இருந்த 2ஆம் இடத்தை விட்டுட்டு இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இதில் மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா 7.5 சனி விடுது. அப்போது ஒரு தடவை 7.5 சனி ஒரு சுற்று வந்துருச்சுனாலே ஏகப்பட்ட சிரமங்களை தாண்டி முடிச்சாச்சுன்னு அர்த்தம், ஏகப்பட்ட கர்மாவை அனுபவித்து தீர்த்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கர்மாவை இப்போ தீர்த்தாச்சு இந்த 7.5 விடுபட்டதுனால. அதுலேயும் இந்த பொங்கு சனியில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மங்கு சனியில் 30 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு மங்கு சனியாக இருக்கிறதுக்கான அமைப்பு முதற் சுத்தாக இருக்கும். 35 வயசு 40 வயசுக்கு மேலே போனவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொங்கு சனியாக இருக்கும். அப்போ அந்த பொங்கு சனிக்கான அந்த 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அதில் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, பொங்கு சனின்னு தாங்கய்யா சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் பொங்குனா வாட்ட காணமையா, எப்பயும் இருக்கிற மாதிரியே தானே இருக்கிறான், இன்னும் சொல்லணும்னா இன்னும் கூட காசில் கஷ்டப்பட்டுலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? 7.5 சனி நடந்துட்டு இருக்கையிலேயே 10லேயும் குரு வந்து நின்னார். 10ல் குரு நிற்கப்படாதுல்ல, அந்த 10ல் குரு நின்னதுங்கிறதுனால அதுலேயும் சிரமம்லாம் கொடுத்தது. இப்போ அந்த டைம் முடிஞ்சு வச்சு 7.5 சனி இப்போ விலகுது. அது மங்கு சனியாக இருந்தாலும் பொங்கு சனியாக இருந்தாலும் 3ஆவது சுத்தாக இருந்தாலும் எந்த சுத்தாக இருந்தாலும் இப்போ அந்த சனீஸ்வர பகவான் வந்து ராசியை விட்டு விலகிறார், 7.5 சனியை விட்டு தீக்கிறார். அப்போ இந்த 7.5 தீருதுனாலே அப்பாடான்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு டைம். அப்போ இவ்வளோ நாளாக உங்களுக்கு தடைபட்டு வந்துட்டு இருந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு, அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியாக வேலையாள் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு லேபர்ஸ்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்துருப்பாங்க. இப்போ அந்த லேபர் பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கான ஒரு காலம். அதே மாதிரி பஞ்சமாதிபதி வந்து 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகி போய் நிற்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு. அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது வந்து அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, சண்டை சச்சரவெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் விலகி அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரணும், அனுசரித்து போகணுங்கிற மாதிரியான ஒரு டைமுக்கு இந்த உங்கள் ராசிக்கு சனீஸ்வரன் வந்துட்டுருக்கார். அப்போது சகோதர வர்க்கத்தில் இருந்து வந்த குடும்ப குழப்பங்கிறதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்திங்கன்னா எப்படினாலும் இந்த பூர்வீகத்தை விட்டு நான் வெளியில் போயிடணும், வெளில போனாத்தாயா சம்பாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும்லாம் சொல்லிக்கிருப்பாங்க, இல்லை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, வெளில போயிருக்க மாட்டாங்க. இப்போ வெளியில் போகிறதுக்கான டைம். ஏன்னா ஏற்கனவே பாதச்சனி நடந்தப்பவே அங்கே போகணும் இங்கே போகணும், இடம் மாறணும், தனி குடித்தனம் போகணும், அல்லது பிஸ்னஸை தனியாக பிரித்து கொண்டு போயிடணும், அல்லது வந்து ஊர் விட்டு ஊர் மாதிரி போகணும், வெளிநாட்டுக்கே போகணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகி அவங்கெல்லாம் அந்த இடமாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான அமைப்பும் வலுவாக கொடுத்து வச்சுருக்குன்ற மாதிரியான அம்சம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்பேற்பட்ட ராசி கன்னி ராசிக்கான சனி பகவானுடைய பயிற்சி 5ஆம் இடத்ததிபதி. இப்போ இந்த 6ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய ரோகாதிபதி அவர் வந்து எங்கே வந்து நிற்கிறாரு? 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ 6ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துக்குள்ளே மறைகிறார். இப்போ இவர் மறைகிறது எந்த அளவுக்கு எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கல, ஒரே பாயிண்ட் தான், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றான். அப்போ 6க்கு உண்டான மறையலாம், தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் போய் 3ஆம் பாவத்தில் உட்கார்றார். ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது வந்து தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் உண்கலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த தைரியஸ்தானத்தில் போய் உட்கார்றார். இப்போ ஒரே வேகந்தான் வரும். அதாவது விடியா பார்த்துப்பலாம், நானும் அவனான்னு பார்த்து போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மல்லு கட்டிட்டு நிற்பாங்கல்ல சிலர். அது மாதிரி எமோஷனல் ஆகிறதுக்கான டைமும் இந்த சனீஸ்வரன் 3ல் வந்து நிற்கிறதுங்கிறதுனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த 7.5 நடக்கிறப்ப நகை நட்டெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, நீ என்னையா ஒரு குண்டுமணி வாங்கி போட்டிருப்பியா, எங்கள் அப்பா வீட்டில் வாங்கி போட்டது பூரா பிடிங்கிட்டு போய் பேங்கில் தானே வச்சுருக்க, ஆனால் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிற மாதிரி தானே எங்கள் வீட்லேயும் சம்பாதிச்சிருப்பாங்க, பவுன்லாம் போட்டிருப்பாங்க, வந்ததுமே நீ வந்து எல்லாத்தையும் பிடிங்கி பேங்கில் வச்சுக்கிட்ட, எனக்குன்னு என்னையா செஞ்சுருக்கேன்னு கேட்டுக்கிருப்பாங்கல்ல கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு மனைவியாக வந்தவங்க. அப்போ இப்போ அவங்களுக்கெல்லாம் நகை நட்டெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான டைம். அப்போ சொத்து பத்து வாங்கி மனைவி பேரில் எழுதுறதுக்கான அமைப்பு, அல்லது குடும்பத்தார் பேரில் குழந்தைகள் பேரில் எழுதுறதுக்கான அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நடப்பு பீரியடில் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வருமானத்தை வந்து நல்லா மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அவர் ரொம்ப பர்ஃபெக்டான இடத்துல போய் உட்காந்துடுறார்.
அப்போ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு சஞ்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதில் சனி சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துட்டா சனீஸ்வரனும் பாசிட்டிவாக வர்றார். 7.5 விட்டுருச்சுல்ல. பாரப்பா 3 6 10 1 பகருகின்ற 11 வெய்யோன் நிற்கில்னு சூரியனுக்கு சொன்ன மாதிரி கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் அப்படின்னா 3ஆம் இடம்ங்கிறது வந்து 3ஆம் இடத்துல சனீஸ்வரன் கதிர் மைந்தன் அப்படின்னா சூரியனுடைய பிள்ளையான சனீஸ்வரன் 3ஆம் இடத்துல போய் உட்காந்தா. கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான். அப்போ தொழில் அமைப்பையும் நல்லபடியாக கொடுக்கும், வாகன அமைப்பையும் நல்லபடியாக கொடுக்கும், பொருளாதாரத்துலேயும் மேம்பட்டு நிற்பீங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லும். மெயினாக வந்து வீட்டுக்கு நகை வருதுனாலே வீட்டில் அமைதி வந்துடும்ல, சந்தோஷம் வந்துடும்ல, சத்தம் வராமல் இருக்கும்ல, அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்ததுனால குடும்பத்தில் ஒரே குழப்பமாக இருக்கும். அதாவது மனைவியை கணவன் புரிஞ்சிக்கல, கணவனை மனைவி புரிஞ்சிக்கல, 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துங்கப்பான்னா குஸ்தி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இங்கிலீஷில் பேச, ஒருத்தர் தெலுங்கில் பேச, ஒருத்தர் ஹிந்தியில் பேசுங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுகிற ஒருத்தருக்கு புரியாது. புரியலைன்னா தான் என்ன சண்டை வரும். அந்த மாதிரி சத்தம் கித்தம் போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் ஆஃப் ஆகி இப்போ சைலண்ட் ஆகிறதுக்கான டைம். இது குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. சரி, அப்போது இந்த கன்னிராசியில் இவர் வந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறவர் வந்து பஞ்சமாதிபதி பயிற்சி ஆகிறார், ரோகாதிபதி பயிற்சி ஆகிறார். ரோகாதிபதி மறைகிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இந்த சனி பார்க்குறது 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால பூர்வீகத்துக்கு போய் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். எனக்கு இருக்க ஒர்க்கு பிஸியில் எங்கள் ஊருக்கு போகவே முடியலை, எங்கள் கிராமத்துக்கு போகவே முடியலை. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நாங்கள் போய் தமிழ்நாட்டை பார்க்கணும், தாய்நாட்டை பார்க்கணும், அல்லது பூர்வீக நாட்டெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வத்தில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போல்லாம் நடந்து வர்றதுக்கான டைம் வந்துடும். கோவில் குளம் போகிறதுக்கான அமைப்பெல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த டைமில். அப்போ 3ஆம் பார்வையாக பார்க்குறது 5ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால இந்த பூர்வீக ஊரில் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், எலி வலைனாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தனி வலையாக இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்போ அந்த வீடு வாசல் கட்டுறதுக்கான அமைப்பு கைகூடி வரணுன்ற மாதிரியான அம்சம் இருக்குது. அப்போ வீடு வாசல் கட்டுறதுக்கு இப்போத்தான் 7.5 முடிஞ்சிருக்கு, கையில் காசும் இல்லை பணமும் இல்லை, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க வீடு வாசல்லாம் எப்படியப்பா கட்டுறது அப்படின்னோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கடன் கேட்டால் ஏற்கனவே கடன் கொடுத்ததுக்கு ஏகப்பட்ட ஆள் இருந்தாங்க இல்லையா, இப்போ கடன்லாம் அடப்படும் உங்களுக்கு. அப்போ பொருளாதார விருத்தியும் தொழில் விருத்தியும் இருக்குது, அதான் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம வாட்டுக்கு கடன் அடைச்சிக்கிற வேண்டியதானே. ஒரு பக்கம் கடன் அடைச்சி இன்னொரு பக்கம் பிடிங்கிற வேண்டியதான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதன்று உலகத்து இயற்கை. இந்த பக்கம் கடன் அடவிட்டுக்கிட்டே வரும், அந்த இன்னொரு பக்கம் கடன் ஆகும். அந்த ஆகிற கடனும் நல்ல விஷயத்துக்காக கடன் ஆகும். அப்போ வீடு வாசல் கட்டுறதுக்கான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. புதுசாக வாழ்க்கை ஆரம்பித்தவங்களா இருந்தால் கையகலமாவது இடம் வாங்கணும்யா அப்படின்னுவாங்க. அந்த கையகலமாவது இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. சப்போஸ் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஊரில் இருக்க சொத்தெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் இந்த வந்த ஊரில் எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது வந்து உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான காலம். சரி, நாங்கள் வீடு வாங்கிட்டோம், அதை கடன்பட்டு வேறு வாங்கி வச்சுருக்கோம், கடன்படமாக வாங்க முடியாது, கடன்பட்டு வேறு வாங்கி வச்சுருக்கோம், இது வந்து எங்களுக்கு லாபமாக இருக்குமா? நிச்சயமாக லாபகரமாக இருக்கும். சரி, இப்போ வெளிநாட்டிலேயே பல காலமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த விசா பிரச்சனை அல்லது வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணுறது அல்லது ஜிசி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் செஞ்சோம்னா கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இரும்பு தொழில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் 7.5 விட்டுட்டதுங்கிறதுனால நல்லதொரு முன்னேற்றம். தம்பி தங்கச்சிகள்னால அடிக்கடி மன வருத்தம் வந்து போகிறதுக்கு அமைப்பு உண்டு, ஒரு சிலருக்கு மட்டும். அவங்கள மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க. தம்பி தங்கச்சிகள்னால மன வருத்தங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் வந்து இனி பெருகி வரும். அதுக்கேற்ற அளவில் பொருளாதாரமும் உங்களுக்கு பெருகி வரும். கடன் எவ்வளோ இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடனை அடைச்சிக்கலாம். 2 வருஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. 3 வருஷம் இருக்க போகிறாரு சனீஸ்வரன் விருச்சகத்தில். நீங்கள் 2 வருஷம் மட்டும் வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்குள்ளேயே கடனை அடைச்சிடலாம். அப்போது நாங்கள் 20 வருஷம் கடன் போட்டு லோன் போட்டு வீடு வாங்கியிருக்கோம், 2 வருஷத்தில் நாங்கள் அடைச்சிருவோமா அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த லாங் டேர்ம்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினதை விட்டுருங்க. இடையில வாங்கின கடன்கள் அந்த மாதிரியான கடன்கள் இருந்தால் அதெல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு வந்துடும்ன்ற மாதிரியான அமைப்பு இந்த சனீஸ்வர பகவான் வந்து பஞ்சமாதிபதியாகி பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம்.
அதே சமயத்தில் அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறது ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கு பேர் பாக்கியஸ்தானம்னு பேர். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் தகப்பனார் வழி சொந்த பந்தங்கள்னால மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தகப்பனார் வழி சொந்த பந்தத்தில் மன வருத்தம் வர வாய்ப்புண்டுன்னா இந்த கூட்டு சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பிடிங்கிட்டு தனி குடித்தனம் அப்படின்னு ஓகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பம் வரைக்கும் ஒன்றா இருங்க, 2 கையும் தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டி என்ன வரும். இருந்தாலும் அப்புறம் இருக்கிறதுங்கிறத சொல்லித்தானே ஆகணும். அந்த வகையில் தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால ஏற்கனவே 5ஆம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்துலேருந்து 5 வீடு என்னீங்கன்னா 9ஆம் இடம் வந்துடும். அப்போ 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சனீஸ்வரன் பார்க்குறதுங்கிறது என்ன சொல்லுது? பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்குது. அதே சமயத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். தகப்பனார் வழி சொந்த பந்தத்தோட வருத்தத்தை கொடுக்கும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. சித்தப்பா, பெரியப்பா, அத்தை இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட எல்லாம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போது இப்போ ஒரு மணல் மூட்டையை ஓங்கி குத்துனோம்னா கை வலிக்குது. என்ன காரணம்? அந்த மூட்டை அங்கே நிற்கிற இடத்துலேயே நிற்கிதில்ல, அதனால தான். அப்படி குத்த அதுவும் சேர்ந்து இப்படி பின்னால் வச்சுன்னா அந்த கிரிக்கெட்டில் பந்தெல்லாம் பிடிக்கல, அப்படி கையை இப்படி கீழே இறக்கி பிடிப்பாங்க. அது மாதிரி அப்படி நம்மளும் ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. விட்டு கொடுத்தவன் என்றைக்குமே கெட்டு போவதில்லை, கெட்டு போனவன் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. இதை அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் பொருளாதார முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா அவங்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை சனீஸ்வரன் பார்த்துட்டு இருக்கார். இன்னொரு புத்திர ஸ்தானமான 9ஆம் இடத்தையும் சனீஸ்வரன் பார்த்துட்டு இருக்கார். ஆனாலும் குரு உச்சமாகி நிற்கிறார். நார்மலாக கிடைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு ரொம்ப காலதாமதமாகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் இப்போ மருத்துவ ரீதியான உதவியெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். இந்த IUI பண்ணுறேன், IVF பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லபடியாக கிடச்சி போயிடும். அப்போது அந்த வகையிலையும் யோக பாக்கியம் வலுவாக சொல்லுது இந்த சனீஸ்வரன் பயிற்சி ஆகிறது. சரி, அப்போது அவர் பார்க்குற அந்த 7ஆம் பார்வைங்கிறது அவ்வளோ வலுவான பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். கன்னி ராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கு கால் வலியை கொடுக்கணும், கண்ணில் ஃபால்ட்டை கொடுக்கணும், அதே மாதிரி ஷோல்டர் பெயின் அல்லது செஸ்ட் பெயினை கொடுக்கறதுக்கான அமைப்பு அவங்களுக்கு வலுவாக உண்டு. அதனால் அவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி சாப்பாட்டு கண்ட்ரோலில் இருந்துட்டு வர சொல்லுங்கள் போதும். டயட் கண்ட்ரோலில் இருந்தாங்கனாலே போதுமானது. பெரிய அளவில் வைத்தியம் தேவைப்படாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் தானே. அதனால் வர்றதுக்கு முன்னாடியே கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, இப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த பார்த்துட்ருக்கிற வேலையை விட இன்னும் அடுத்த வேலையை நோக்கி நான் போகணும்னு எதிர்நோக்கி இருக்கிறேன், எனக்கு அந்த அடுத்த வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். எப்போது? இந்த 2014ஆம் ஆண்டு இப்போ முடிய போகுது, 15 வரப்போகுது. 2015 முடிகிறதுக்குள்ளேயே அவங்க எதிர்பார்க்கிற பொசிஷன் எல்லாமே சேரணுன்ற மாதிரியான அமைப்பு குறிப்பாக தொழில் ரீதியாக சொல்லலாம். என்ன காரணம்? தொழில் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அவர் பார்க்குறது எங்கே பார்க்குறார்? பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது தொழில் ரீதியான பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக கிடச்சி போயிடும். அதுக்கான பிராப்தம் வேணும், அதாவது பூர்வ புண்ணியம் வேணும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த தொழிலாதிபதி சனீஸ்வரன் பார்க்குறார். அப்போது தொழில் ரீதியான டெவலப்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷனு இது மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நடக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. பல காலமாக நான் வெளிநாட்டிலே இருந்துட்டேன்ப்பா, ரொம்ப நாளாக இருக்கேன், இப்போ தாய்நாட்டுக்கு வந்துடலாம், வயசும் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே தொழில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். திருமண பாவத்துக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ திருமண பாவத்துக்கான வாய்ப்பும் வலுவாக உண்டு. அப்போ கன்னிராசிக்கு மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வரன் பயிற்சியாக யோகத்தை தர்றாரோ இல்லையா, கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லபடியான யோகத்தையே கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் ராகு பகவான் இப்போ ராசிலேயே உட்காந்துருக்கார். கேது ராசிக்கு 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். அதனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை பார்ப்பீங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லலான்னு இருக்குது. அதுலேயும் இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா இந்த சனீஸ்வரன் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தால் 10ஆம் பார்வையாக பார்க்குறது கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 12ஆம் பாவத்தை சனீஸ்வரன் பார்க்குறது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னா 12ஆம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க, அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க.
அப்போ அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியதை சனீஸ்வரன் பார்க்குறதுங்கிறதுனால தொழிலுக்காக நிறையா முதலீடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது, தொழிலுக்காக நிறையா அலைச்சல்களை சந்திக்கிறதுங்கிறது, தன்னுடைய தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, தொழிலுக்காக முதலீடுகளை அதிகப்படுத்தி மெஷினரிஸ்லாம் புதுசாக வாங்கி போட்டு அல்லது புதுசாக ஆள்களை எல்லாம் வேலைக்கு எடுத்து அந்த மாதிரி விரிவான அளவில் தொழில் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த சனீஸ்வரனுக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். அப்போ 12 சனீஸ்வரன் பார்க்குறது யோகம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, தொழில் சார்ந்த இடமாற்றம் வரும். என்ன காரணம்? அந்த சனீஸ்வரன் வந்து தொழில் காரகன். அவர் வந்து இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியான இடமாற்றமாகி தொழில் விருத்தி ஆகிறதுங்கிறது இது ரெண்டுமே நடக்கும். இது கன்னிராசிக்கு இந்த சனி பகவான் இப்போ வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சியில் கொடுக்கக்கூடிய பலன்கள். அப்போ இப்படி கொடுக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் வந்து தான் கொடுக்குற பலனை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை சனீஸ்வரனை பிரீத்தி பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமைக்கு யாராவது முடியாதவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது சனீஸ்வரனுக்கு செய்கிற மாதிரி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்கான வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது வந்து காகம் இருந்ததுன்னா நீங்கள் இருக்க ஊரில் காகத்துக்கு சாதம் வைக்கலாம். சனீஸ்வரனுடைய கோயில் வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. இல்லை இங்கே குச்சனூர் சனீஸ்வரன் இருக்கார் தேனி பக்கத்தில், அல்லது வந்து திருநள்ளாறில் சனீஸ்வரனுடைய ஸ்தலம் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். அங்கே ஏதாவது ஒரு டைம் போயிட்டு வந்தால் போதும். அப்புறம் வாரம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். சனீஸ்வரன் இல்லைன்னா நவகிரகத்தில் சனீஸ்வரன் இருப்பார், அவர் 9 சுற்றி வாங்க. அடுத்தபடியாக வந்து இப்போ சனீஸ்வரன் கோயில் தனியாக இல்லை அல்லது நவகிரகம் இல்லைன்னா பெருமாள் இருப்பார்ல, பெருமாளை போய் பாருங்கள். சனிக்கிழமை ஒரு நெய் தீபம் வச்சு துளசி வாங்கி கொடுத்து, அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம். ஆஞ்சநேயருக்கு அதே மாதிரி நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி சாத்தலாம், வெண்ணெய் வாங்கி சாத்தலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரீத்தியை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே சனீஸ்வரன் உங்களை புளிகிற வரைக்கும் புளிஞ்சு வச்சுருக்கிறார். இனி உதறி காய போட்டுருவார் இல்லையா, அப்போ காய போட்டோம்னாக்கா அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கான அமைப்புங்கிறது வந்து அவரே நல்ல மூடில் இருக்கார். உங்களை விட்டு போகிற கண்டிஷனில் இப்போ பிறப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அப்போ போகிறவரை நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வைங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த சனி ஆரம்பிக்கல தான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் முடியெல்லாம் போகக்கூடாது அப்படிம்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமான பதில். நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் அவர் வந்து பிடிக்கணுங்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருவார். அதுக்கு நிறையா புராண கதைகளில் உதாரணங்கள் உண்டு. தாமரை தண்டில் போய் நின்னாராமா சிவபெருமான், அங்கேயும் போய் பிடிச்சாராம். அது மாதிரி எங்கன போய் பிடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல போய் கப்புன்னு பிடிச்சிருவார். அதே மாதிரி அவர் விட்டு போகணும்னு ஒரு டைம் வருது பாருங்க, அப்போ நீங்கள் போய் காலை பிடிச்சி கெஞ்சி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போய் நிற்க மாட்டார், கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்போது அது மாதிரியான சனீஸ்வரன் வந்து இப்போ வந்து கிளம்பி போகிறதுக்கான டைம். அவரை நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வைங்க. நீங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி பெருமாள் ஆஞ்சநேயர் இல்லாட்டி பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. பிள்ளையார் எல்லா இடத்துலையும் இருப்பார். பிள்ளையார் இல்லைன்னா பிள்ளையார் படத்தை வச்சாவது தீபம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும். சனிக்கிழமை இது நல்ல பரிகாரம். அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் வளத்தையும் கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இந்த 7.5 விலகுது, நல்லபடியான விலகுதல். அப்போ இதில் இருந்து இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது குறிப்பிடத்தகுந்த அளவில் கரியர் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சொத்து சுக ரீதியாகவும் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்தனீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களுடைய குடும்பம் வந்து ஆள்போல் தலைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கையான வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.